வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகில் மனிதர்களை ஒன்றாக பிணைக்கும் மிக சக்தி வாய்ந்த உணர்வு எது என்று? அது அன்பு அல்ல, பாசம் அல்ல. அதுதான் வலி. ஒரு கணம் உங்கள் கண்களை மூடி யோசித்துப் பாருங்கள். பணத்தை இழந்து, உறவுகளால் கைவிடப்பட்டு, நீங்கள் நம்பிய ஒருவரால் முதுகில் குத்தப்பட்ட அந்த நொடி, உங்கள் இதயம் துடித்த அந்த வேதனையை இன்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு அந்த வலி தெரிந்திருக்கும். உங்களுக்கான கதவு அடைக்கப்பட்ட போது, நீங்கள் திரும்பிச் செல்ல இடமின்றி முடங்கிப் போன அந்த நிலை உங்களுக்கு புரிந்திருக்கும். எல்லோரிடமும் எல்லாமே சரியாக இருப்பது போல தோன்றினாலும், ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் தன் மதிப்பு குன்றிய அந்த ரகசிய காயம் ஆழமாக இருக்கிறது. அந்த வலி உங்களை அசைக்க முடியாதபடி நிறுத்தி இருக்கலாம், அல்லது உங்களை ஒரு மூலையில் சுருண்டு அழ வைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட வலிதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அது உங்களை முடக்கி போடுமா, அல்லது உங்களை எரிமலையாய் வெடிக்கச் செய்யுமா? இதுதான் இப்போது உங்கள் முன் இருக்கும் ஒரே சவால். உங்களுடைய அந்த வலி வெறும் காயம் அல்ல, அதுதான் உங்கள் வெற்றிக்கான எரிபொருளே. இப்படிப்பட்ட பொதுவான வலிகள் எனக்கும் இருந்தன. ஒரு காலத்தில் நான் சந்தித்த ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு நிராகரிப்பும் இந்த கோடான கோடி மக்களில் நானும் ஒருவன் என்று உணர்த்தியது. என் வாழ்வின் ஆரம்ப நாட்களை நான் திரும்பி பார்க்கும்போது, அவமானம், அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றியது. முதுகில் குத்தப்பட்ட கத்தியை விடவும் வார்த்தைகளால் குத்தப்பட்ட அந்த காயம் இன்னும் என் மனதில் ஆழமாக இருக்கிறது. ஒரு சில உறவுகளுக்கு நடுவே, ஒரு சில சொந்தங்களுக்கு மத்தியிலே, என் கையில் பணம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் ஒதுக்கப்பட்டேன். அவர்கள் வைத்த அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல என்று நான் நம்பினேன். ஆனால் என் வங்கிக் கணக்கின் ஜீரோக்களை பார்த்தபோதுதான் என் வாழ்க்கையின் அத்தனை கதவுகளும் அடைக்கப்பட்டன. அந்த உறவு என்னை விட்டு விலகிச் சென்றபோது, அந்த முறிவு ஏற்படுத்திய வலி வெறுமனே ஒரு பிரிவின் வலி அல்ல, என் மொத்த இருப்பின் மீது வைக்கப்பட்ட விலைப்பட்டியலின் வலி அதுவே என்று நான் உணர்ந்து கொண்டேன். நான் அன்றிரவு அழுது கொண்டிருந்தேன். அது ஒரு சாதாரணமான கண்ணீர் அல்ல. அது என் கையலாகாத தனத்திற்காகவும், என் மதிப்பை அந்த சில 1000 ரூபாய்களுக்காக நான் விட்டு கொடுக்காததற்காகவும் சிந்திய சூடான அக்னி கண்ணீர் என்றே சொல்லலாம். அந்த கையில் பணம் இல்லாத ஒரே காரணத்திற்காக நான் விரும்பிய முடிவை எடுக்க முடியாமல் நான் தலைகுனிந்து நின்ற நாட்கள் எனக்கு பாடமாக கற்பித்தன. இந்த கணம் என் வாழ்வில் பல முறை நடந்தது. நான் மீண்டும் மீண்டும் விழுந்தேன். என் சுயமரியாதையை மண்ணில் புதைத்துவிட்டு போனது. அந்த கண்ணீரின் சபதத்திலிருந்துதான் நான் மீண்டும் எழுந்தேன். நான் தேடிப்போன புதிய வேலையில் எனக்கு மரியாதை கிடைக்கவில்லை. நான் செய்த சிறிய தவறுக்காக என் முதலாளி எல்லோர் முன்னிலையிலும் என்னை சத்தம் போட்டார், கேவலமாக பேசினார். அப்போது என் மனதில் உறுதியானது, என் கையில் அதிகாரம் இல்லை என்றால் நான் எப்போதும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த அவமானங்களும் நிராகரிப்புகளும் என்னை உடைக்கவில்லை, மாறாக என்னை தட்டி எழுப்பின. நான் விழித்துக் கொண்டேன். அந்த தருணத்தில் தான் என் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தேன். நான் முதலில் செய்தது பணத்தையும் அதிகாரத்தையும் தேடி ஓடுவதை நிறுத்தியதுதான். அதற்கு பதிலாக என்னுடைய மனதின் வலிமையை தேடி ஓட ஆரம்பித்தேன். ஆமாம் நண்பர்களே, பணம் இல்லை, உறவுகள் இல்லை, மதிப்பு இல்லை என்ற நிலை வந்தபோது நான் நாடிச் சென்றது தன்னம்பிக்கை மற்றும் அந்த பயிற்சிகளைத்தான். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நான் முதலில் செய்தது 1 மணி நேரம் கண்களை மூடி அமர்ந்ததுதான். அந்த ஆரம்பத்தில் மனம் எதையும் கேட்கவில்லை. பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, முதலாளியின் திட்டு எல்லாமே மறுபடியும் மறுபடியும் ஒரு திரைப்படம் போல ஓடியது. ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். இந்த மாற்றத்திற்கு முன் நான் என் மனதை மாற்ற வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தேன்.
ஒவ்வொரு நாளும் நான் ஒரு உறுதிமொழியை சொல்ல ஆரம்பித்தேன். நான் அமைதியானேன். நான் அமைதியாக மாறினேன். நான் சக்தி வாய்ந்தவனாக மாறினேன். நான் என் வாழ்க்கையை நானே வடிவமைப்பவன். சத்தமாகச் சொன்னேன். சில வாரங்கள் கடந்து சென்றன. மெதுவாக என் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்வதை தெரிந்து கொண்டேன். ஒரு சிறு துளி வந்தாலே நன்றாக தெரிந்தது. முன்பு என்னை எரிச்சலூட்டிய விஷயங்கள் இப்போது என்னை தொடவே இல்லை. நான் அந்த பிரச்சனைகளை பார்க்கவில்லை. அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை பார்க்க ஆரம்பித்தேன். நான் வீழ்ச்சியிலிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டேன் என்று நம்பிக்கை வைத்தேன். நான் பணத்தை ஈர்க்க முதலில் நான் என் அறிவை ஈர்க்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டேன். என்னுடைய துறை சார்ந்த புத்தகங்களை இரவும் பகலுமாக படிக்க ஆரம்பித்தேன். என்னை அவமதித்த முதலாளியை நான் மனதளவில் மன்னித்தேன். ஏனென்றால் அவருடைய அவமானம்தான் என்னை தேட வைத்தது. அதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உந்துதல். நான் வேலை செய்யும் இடத்தில் முன்பு நான் தயங்கிய விஷயங்களில் எல்லாம் இப்போது துணிச்சலாக என் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தேன். என் கருத்துக்களை அவர்கள் ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டேன். இந்த மாற்றம் என் அணுகுமுறையை முழுமையாக மாற்றியது. இந்த மாற்றங்கள் என் குடும்ப உறவுகளில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின. நான் பணத்திற்காக அவர்களை தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு என் சொந்த மதிப்பில் கவனம் செலுத்த தொடங்கிய போது அவர்கள் தானாகவே என்னை நோக்கி வரத் தொடங்கினர். நான் பேசிய வார்த்தைகள் முன்பு போல கோபமாகவோ அல்லது பயத்துடனோ இருக்கவில்லை. உறுதியுடனும் அன்புடன் பேச ஆரம்பித்தேன். முன்பு என்னை மதிக்காத அந்த உறவுகள் கூட இன்று என்னுடைய ஆலோசனைகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் பாருங்கள். நான் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் உங்களை உண்மையிலேயே மதித்தால் மட்டுமே இந்த உலகம் உங்களையும் உறவுகளும் உங்களை மதிக்கும். நிச்சயமாகவே ஒரு தொழிலில் தோல்வி. நான் முழு மனதோடு உறுதியுடன் தொடங்கிய ஒரு சிறு தொழில் வெறும் 8 மாதங்களில் மொத்தமாக தோல்வியடைந்தது. கையில் இருந்த சொற்பமும் பணமும் நண்பர்களிடம் வாங்கிய கடனும் சேர்ந்து என்னை மீண்டும் ஒரு இருண்ட நிலைக்கு தள்ளியது. அன்று இரவு வீட்டின் மூலையில் அமர்ந்து நான் என் கைகளில் இருந்த ஒற்றை நாணயத்தை பார்த்தபோது மீண்டும் அதே நிலைதானா என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் என் தலைவிதியை மாற்ற முடியாதா என்ற ஒரு கேள்வியை என் மனதுள்ளே எழுப்பினேன். அந்த மனம் என்னை சுழற்றி அடித்தது. அந்த தோல்வி முன்பு சந்தித்த அவமானங்களை விட பெரியதாக இருந்தது. ஆனால் இந்த முறை நான் அளவில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே சில பயிற்சிகள், தியான பயிற்சிகள் மூலம் என் மனதை வலிமைப்படுத்தி இருந்தேன். என் மனது சொன்னது, நீ தோல்வியடையவில்லை. வேலை செய்யாத 100 வழிகளை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். நான் மீண்டும் ஒரு சவால் எடுத்துக்கொண்டேன். என் கடந்த கால அவமானங்களை வைத்து பேசுவதை என்னுடைய உந்து சக்தியாக இருக்கட்டும் என்று முடிவெடுத்தேன். நான் என் அறிவை, என் அனுபவத்தை ஒரு தயாரிப்பாக மாற்றத் தொடங்கினேன். மற்றவர்கள் தூங்கும்போது நான் என் வேலையை செய்தேன். என் உழைப்பை பார்த்து இவன் தேவையில்லாத விஷயத்தில் நேரத்தை வீணடிக்கிறான் என்று சிரித்தார்கள். அப்போது நான் மனதிற்குள் சொன்னேன், நான் உழைக்கிறேன், நீங்கள் ஓய்வெடுக்கிறீர்கள். அதனால் உங்கள் வெற்றி என்பது சாதாரணமானது. என் வெற்றி ஒரு அற்புதமானது என்று நானே என்னை தேற்றிக்கொண்டேன். இந்த உத்வேகம்தான் என்னை அதிகாலையிலும் நண்பர்கள் தூங்கும் போதும் நான் வேலை செய்ய எனக்கு உத்வேகமாக இருந்தது. மீண்டும் நிராகரிப்பு மற்றும் புதிய விதியை நான் கண்டுபிடித்தேன். நான் உருவாக்கிய அந்த தயாரிப்பை சந்தையில் கொண்டு சேர்த்தபோது அது நான் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. பெரிய நிறுவனங்கள் என் முயற்சியை கேலி செய்தன. இவன் ஒரு தோல்வியானவன், இவனால் எதையும் சாதிக்க முடியாது என என் காதுபடவே பேசினார்கள். அன்று நான் விழித்தேன். அதே சமயத்தில் நான் விழுந்தும் விட்டேன். ஆனால் இந்த முறை என் வீழ்ச்சியின் ஆழம் குறைவாக இருந்தது. ஏனென்றால் என் ஆழ்மனம் பலமாக இருந்தது. அந்த நிராகரிப்புகளின் போது நான் கற்றுக்கொண்ட பாடம்தான் இது. உங்கள் கனவு பெரியதாக இருக்கும்போது விமர்சனங்கள் சத்தமாகவே இருக்கும். நான் என் அணுகுமுறைகளை மாற்றிக்கொண்டேன். விமர்சனங்களை என் காதுகளில் வாங்காமல் என் கண்களால் மட்டுமே பார்க்க தொடங்கினேன். எந்த பகுதியில் என்னை தயாரிப்பு பலவீனமாக இருக்கிறது, எந்த இடத்தில் எனது குறை இருக்கிறது, எந்த பகுதியில் என் பேச்சு எடுபடவில்லை, விமர்சனங்களை நான் ஒரு புதிய பாடமாக பார்க்க ஆரம்பித்தேன்.
இந்த நிராகரிப்புகள் எல்லாம் பிரபஞ்சம் எனக்கு தரும் இலவச பயிற்சி என்று ஏற்றுக்கொண்டேன். நான் தோல்விகளை சந்திக்கும் போது அதை ஒரு இறுதி முடிவாக பார்க்காமல் அடுத்த கட்டத்திற்கான ஆயத்தம் இதுதான் என்று பார்த்தேன். நீங்கள் விழலாம், ஆனால் உங்களால் மீண்டு வர முடியாதபடி அது இருக்கக்கூடாது. நீங்கள் எதற்காக கீழே விழுகிறீர்களோ அதற்காகவே மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நான் அப்படித்தான் இருந்தேன். நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட மிகச்சிறந்த தத்துவம் இதுதான். வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல. அது நீங்கள் யார் என்பதை வரையறுக்கும் ஒரு பயணமே தவிர அது வேறொன்றுமே இல்லை. உங்கள் இலக்கை அடைந்தால் மட்டுமே வெற்றி அல்ல. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீங்கள் தலைநிமிர்ந்து நிற்பதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியை நான் என் கைகளில் பிடிப்பதற்கு அந்த பழைய காயங்கள் தான் எனக்கு துணையாக இருந்தன. அவமானங்கள் துணையாக இருந்தன. இன்று நான் இந்த தளத்தில் உறுதியுடன் நிற்கிறேன் என்றால் அது நான் இழந்த மதிப்பை மீட்டெடுத்ததால் தான். என் அவமானங்களையும் தோல்விகளையும் நான் வெறும் கடந்த காலமாக பார்க்கவில்லை. அவைதான் எனக்கு வலிமையையும் உறுதியையும் கொடுத்த ஆசிரியர்களே அதுதான். இன்று நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் கண்ட கனவுகள், இழந்த உறவுகள், சந்தித்த அவமானங்கள், நான் செய்த பயிற்சிகள் அனைத்தின் சேர்க்கையால் பிறந்தவை. நான் வீழ்ந்தேன், மறுபடியும் வீழ்ந்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் எரிமலையாய் நான் எழுந்து கொண்டே வந்தேன். இனி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். எதற்காகவும் யாருக்காகவும் உங்கள் மதிப்பை விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்கள் மனதை பலப்படுத்துங்கள். உங்கள் அறிவை முதலீடு செய்யுங்கள். உங்கள் உழைப்பில் உறுதியாக இருங்கள். இந்த மூன்றும் ஒருங்கே அமையும் போது பணம், உறவுகள், மரியாதை அனைத்தும் உங்களை தேடி வரும். அவமானங்களிலிருந்து வெற்றி பெற்ற அந்த அக்னி சக்தியை நீங்கள் ஒருபோதும் அடையவே விடமாட்டீர்கள். அதுதான் உங்கள் வெற்றியின் பாதை, வெளிச்சம். அதுதான். இறுதியாக ஒரு விழிப்புணர்வோடு இருங்கள். தீர்க்கமான முடிவை எடுத்து தெளிவான தொழிலை செய்து வரும் வருமானத்தை சரியாக முதலீடு செய்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும்